Hi friends, welcome to Balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ராகி மில்க் ஷேக் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். நான் ஒரு கிளாஸ் தான் போட்டு காமிக்கிறேன். 1/4 கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். ஹனி எடுத்துர்க்கேன். சிறிதளவு சுவைக்கு மட்டும் உப்பு, நட்ஸ் எடுத்துர்க்கேன். பால் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துர்க்கேன். இந்த 1/4 கப்புக்கு இதால நான் 1.25 கிளாஸ் தண்ணி எடுத்துர்க்கேன். சின்ன கிளாஸால தண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த ராகி மாவை பேஸ்டா கரைச்சிக்கலாம். கால் கப் தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். நல்லாவே லிக்விட் பேஸ்டாகவே கரைச்சிங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு சும்மா பிஞ்ச் அளவு சால்ட். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கிளாஸால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதுவே எவ்வளோ திக்னஸ் கிடைக்குது பாருங்கள். உங்களுக்கு இன்னும் லிக்விடாக வேணுனாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மில்க் ஷேக்குன்றதுனால பால் வேறு ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணியோட அளவு நான் 1 டம்ளர் மட்டும் தாங்க. வெந்துருச்சு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? உங்களுக்கு தெரியலனா கொஞ்சமாக கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டு மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். நான் வந்து பால் வந்து திக்காக எடுத்திருக்கேன். 1 கிளாஸு காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ராகியும் நம்ம ஆற வச்சிடலாம். உங்களுக்கு வந்து இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பப்படி இந்த மாவுலேயே நீங்கள் அந்த சுகரெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டில் கரைஞ்சிரும். நம்ம வந்து சூடாக குடிக்கிறதாலும் குடிக்கலாம். இதே மாதிரி ஐஸ் கியூப் போட்டு ஆற வச்சு ஐஸ் கியூப் போட்டு குடிக்கலாம். பொதுவாக ராகி வந்து இப்போ சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லது. ராகி சேர்த்துக்கலாம். இப்போ பால் எடுத்துக்கலாம். இதில் பால் சேர்த்துக்கலாம். மேலே நட்ஸ் சேர்க்கணும். ஹனி, ராகி, உங்களுக்கு இன்னும் என்ன மிக்ஸ் வேணுமோ நீங்கள் இதோட ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். வெயிலுக்கு ஏற்ற இதமான ட்ரிங்காக இருக்கும். நம்ம